மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சிம்மனர்கள் பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஆனைக்குளம் கிராமத்தில் தான் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல வருடங்களாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து வசதி. இங்கே 300க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்களோட குழந்தைகள் பள்ளி கல்லூரிக்கு செல்லணுனாலும் சரி, அவங்க ஒரு வேலைக்கு போகணுனாலும் சரி, இல்லை உடல்நிலை பாதிப்பு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலும் சரி, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே தான் அவங்க வந்து நடந்தே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஆட்சியிலும் மிகப்பெரிய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க பல காரணங்களாக அதை நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறை இங்கே திருப்பரங்குன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளரான அமைச்சர் CTR நிர்மல்குமார் அண்ணா அவர்கள் வந்து இங்கே வெற்றி அடைஞ்சதுமே அவங்ககிட்ட இந்த மனுவை மக்கள் வச்சிருக்காங்க. உடனடியாக அவர் இந்த ஊருக்கு பேருந்து வரணும் அப்படின்னு முதல் முறையாக இந்த ஊருக்கு பேருந்தினை இங்கே இந்த ஊருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தின் மூலமாக பள்ளிக்கு செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்காங்க. குறிப்பாக பெண்கள், நாங்கள் இவ்வளோ நாளாக நடந்து தான் போயிட்டுருக்கோம், எங்களால் முடியல, வயசானவங்களாம் எப்படி போகிறது அப்படின்னு பல முறை பல விஷயங்கள் கேட்டும் கிடைக்காத ஒரு விஷயத்த CM விஜய் அவர்களோட ஆட்சியில் CTR நிர்மலானன் வந்து எங்களுக்காக வழங்கியிருக்காங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் இவங்க ஊருக்கு பேருந்து வரலை அப்படின்ற விஷயத்தை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயலட்சுமி. நீங்கள் எந்த ஊருமா? ஆனைக்குளம். ஆனைக்குளம் தான். சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம், ஆனைக்குளத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் வரைக்கும் பேருந்து வசதி அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு. எப்படிம்மா பார்க்குறீங்க? எங்கள் ஊரில் வந்து 10-15 வருஷமா பஸ் இல்லை. 2 ஆட்சிலையுமே கேட்டோம், கிடைக்கல. ஆனால் அண்ணன் முதல்வர் வந்த பிறகு எங்களுக்கு நிர்மல்குமார் அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எதனால இத்தனை வருஷங்களா பஸ் வந்து ஏற்பாடு? அதாவது எங்கள் ஊர்க்காரங்களும் ஸ்டெப் எடுக்கலை, கிடைக்குன்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ அண்ணன் வந்த பிறகு எங்களுக்கு பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து கேட்டு பார்த்தோம், உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. எந்த பஸ்ஸுமே வந்ததில்லை. நாங்கள் ஒரு அவசர தேவைக்கு போனாலுமே நல்லூர் போனோம், இல்லைன்னா கொரண்டி போனோம். எத்தனை கிலோமீட்டர்? அதெல்லாம் கொரண்டி வந்து 2 கிலோமீட்டர் போனோம், நல்லூர் வந்து 3 கிலோமீட்டர்னார நாங்கள் நடந்து தான் போவோம். அவசர தேவையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நாங்கள் அங்கே போய் தான் பஸ் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஒரு எமர்ஜென்சினால இங்க இருந்து நடந்து அப்படி தான் போவோம். நாங்கள் நடந்து தான் போனோம். எல்லாருமே எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே பிள்ளைகளையும் தூக்கிக்கிட்டு நடந்து தான் போனோம். ஓகே. இல்லை, இதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் முன் வச்சிருக்காங்க. ஆனால் நடக்கலை. வரும் இப்படி மட்டும்தான் சொன்னாங்களே தவிர எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை எங்களுக்கு. ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் வந்து 5 வருஷம் ஆச்சு. ஓகே. 5 வருஷமாவும் நீங்க ஒரு பஸ் கூட பார்க்கல. ஆனா இப்போ உங்க ஊருக்கு முதல் முறையாக பேருந்து வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களோட கஷ்டம், அவசர தேவை கூட நாங்கள் பஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போதைக்கு ரொம்ப இதாக இருக்கு, ஈஸியாக இருக்கு. பஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு அவசரத்துக்கோ இதுக்கோ போனோம்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. குழந்தைகள் எப்படி ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க? அப்போ இந்த ஸ்கூல் வேன் வரும், அதில் போவாங்க. பாதி பிள்ளைய நடந்து போவாங்க, அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. பாதி பிள்ளைய நடக்க கூட முடியாம லீவ் போட்டுருவாங்க, படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு லீவ் போட்டுருவாங்க. இனிமேட்டு அந்த சூழல் ஏற்படாது. இனி அந்த சூழல் ஏற்படாது பஸ் வர்றப்ப. அண்ணன் முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க வந்து அமைச்சர் நிர்மல்குமார் அண்ணன் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப எளிதில் அணுக முடியுது? அவரை எளிதில் அணுக முடியுது. அவர் வந்து மக்களுக்காக எல்லாத்தையுமே செய்யறாரு. மற்ற அமைச்சர்கள்னா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவர் நேர்ல வந்து எல்லா குழந்தைகளையும் தூக்கி இது பண்ணி மக்களா பழகுறாரு. மக்கள் இப்ப குழந்தைங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரிம்மா, நன்றிம்மா. உங்க பேர் என்ன? தமிழ்ச்செல்வம். என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். நீங்க உங்க ஊர் பேரு? ஆனைக்குளம். 6th படிக்கிறீங்களா? சரி, எப்படி ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க இத்தனை நாளா?
நான் நடந்து போய்க்கிருந்தேன் இப்போதான் நிருமர் அந்த பஸ்ஸை தந்து விட்டாரு. நிர்மல்குமார் வந்து பஸ் திறந்து விட்டாங்களா? எத்தனை வருஷமா நீங்க போனீங்கல்ல, நடந்துதான் ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்களா? ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டரா? மழை வெயில்ல வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒரு மரத்துல வீட்டுல இருந்து வரும். இருந்து மழை நின்னுட்டு தான் வருவீங்களா? ம். உங்க ஊருக்கு பஸ் எல்லாம் வரலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? ம். இப்ப பஸ் வருதா? வருது. எப்படி இருக்கு? நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கா? பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஆமே. ஓகே. இங்க இருந்து ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டர் சொன்னீங்க? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டரா? சரி, இப்ப இந்த பஸ் வந்து உங்களுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? நிருமர்குமார். நிர்மல்குமாரன் தானா? சரி, முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்வர் யாரு தெரியுமா? சிஎம். சிஎம் யாரு? விஜய். விஜய் அண்ணனா? அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? விஜய் மாமாக்கு தேங்க்ஸ். ஓகே. நிர்மலனாக்கு தேங்க்ஸ். உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்த ரித்தீஷ், என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டா? எப்படிமா ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க? நடந்து. இத்தனை வருஷமாவே நடந்தா போயிட்டு இருந்தீங்களா? சரி, வெயில் மழையெல்லாம் அங்க ரெயின் கோட் எடுத்து போவோம். ரெயின் கோட் எடுத்துன்னு போய் ஸ்கூல் பஸ் எல்லாம் பஸ் எல்லாம் இங்க வர மாதிரி கேட்டிருக்கீங்களா? அப்பெல்லாம் சொல்லிருக்கீங்களா அப்பாட்டெல்லாம் ஸ்கூல் போக கஷ்டமா இருக்குன்னு? எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சாலும் நீங்க நடந்தா வரணும்? நடந்து. சரி, இப்ப என்ன பண்ணிருக்காங்க உங்க ஊருக்கு பஸ்? இப்ப நிருமகர் மாமா பஸ் திறந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம். பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. சரி, ஸ்கூல் போறப்ப ஓகே. மத்த நாட்களும் இங்க இருந்து நடந்தா போவீங்களா? பஸ் ஆமா. ஏற ஊருக்கு போகணும்னாலும் நடந்தே போவோம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் நடந்தா போயிட்டு இருந்தீங்க. இப்ப பஸ் விட்டது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சி. ஓகே. அங்க பார்த்து நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்? விஜய் மாமாக்கு நன்றி, நிர்மல் குமார் அண்ணனுக்கு நன்றி. ஆனைக்குளத்துல இப்ப 8 வருஷமா நாங்க இருக்கோம். இதனால் நாங்க இத்தனை வருஷமா நாங்க பஸ் கேட்டு 10 வருஷமா நாங்க கடந்து இத்தனை வருஷமா பஸ் இல்லாம நாங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள எங்களுக்கு விஜய் அண்ணே போய் பஸ்ஸுக்கு நாங்க கேட்ட உடனே நடவடிக்கை எடுத்து அந்த பஸ்ஸுக்கு உடனே கொண்டு வந்து இப்போ நிர்மல்குமார் அண்ணே வந்து இப்போ திறந்து வச்சிருக்காங்க. நாங்க பிள்ளைகளுக்கு 2 கிலோமீட்டர் ஆனாலும் நாங்க நடந்து பிள்ளைகளுக்கு வேன் பீஸ் கொடுக்க முடியல. பஸ் விட சொன்னா நாங்க விட மாட்டோம். நல்லூர்ல 3 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. வழியில என்னாங்க குரண்டி வழிசாடையில இருந்து எங்களுக்கு பஸ் வந்து நிர்மல்குமார் தொடர்ந்து வச்சிருக்காரு எங்களுக்கு பஸ். இங்க ஆனைக்குளத்துல எத்தனை வீடுகள் இருக்கு? எத்தனை மக்கள் தொகைகள் இருக்குங்க? 80 வீடுகள் இருக்குங்க. மக்கள் தொகை எப்படி 100 இருக்கும். பிள்ளைகளுக்குமே 50 பிள்ளைகளுக்கு குறைஞ்சதுக்கு 50 பிள்ளைகள் இருக்காங்க. பள்ளிக்கூடம் போறவங்களா 50 பேர் இருக்காங்க. 50 பேர் இருக்காங்க. மழை வெயில்னாலுமே இப்ப ஸ்கூல் போறதுன்னா ஓகே. இப்போ ஒரு எமர்ஜென்சி உடம்பு முடியலன்னா அவங்க அங்க இருந்து வேன் குரண்டில இருந்து வேன் வந்தா தான் நாங்க போக முடியும். எமர்ஜென்சினாலும் இங்க இருந்து குரண்டில இருந்து அங்க இருந்து சொல்லி அனுப்புவாங்க. சொல்லியிருந்த நாங்க போன் அடிச்சு சொல்லுவோம். அங்க இருந்து வருவாங்க. ஏதாவது எமர்ஜென்சினாலும் எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க வரதுக்கு? அவங்க வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். எவ்வளவு நேரமா? 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆயிரும். இது எமர்ஜென்சினால 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும். அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்றுதான் வருவாங்க. ஓகே. எத்தனை நாள் கேட்டிருக்கீங்களாமா? அதிமுக மாறி மாறி அதெல்லாம் கேட்டிருக்கோம். அதை பார்த்து 5 வருஷமா கேட்டிருக்கோம். அவங்களுக்கு செய்து தர முடியல. நாங்க விஜய் அண்ணேட்ட போய் நாங்க இப்ப கேட்ட உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பஸ் கொடுத்தாரு. இப்ப பள்ளிகள்லாம் பிள்ளைகள்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? உங்களுக்கு மகிழ்ச்சியா? எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. எங்களுக்கு இத்தனை வருஷமா நீங்க போராடி கிடைக்காத ஒரு பேருந்து இப்ப வந்திருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அண்ணா வந்து இப்ப உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அத இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகளுக்கும் சந்தோஷமா இருக்கு. எங்கள் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்வருக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லத்துக்கு விரும்பி இருக்கோம். சரி, நீங்க அமைச்சர் நிர்மல அண்ணனை வந்து அன்னைக்கு பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி பழகினாரு? எப்படி? அதான் நல்ல பிள்ளையெல்லாம் ரொம்ப தூக்கி வச்சு ரொம்ப 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 நல்லா பழகினாரு. நல்லா பழகினாங்களா? ஆமா. சிறப்பு, நன்றி. நிர்மலகுமார் அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இப்ப பஸ் வரோட்டியும். மாயக்கண்ணன், என்ன படிக்கிறீங்க? வளையங்குளம் ஐடில. விளையாங்குளம் ஐடி. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதானா? இத்தனை வருஷமா உங்க ஊருக்கு பஸ் வந்திருக்கா? ஏன் தெரியல. ஆனைக்குளத்துல பஸ்ஸே வந்தது இல்லையா? சரி, எப்படி ஊருக்கு போகணும் இல்ல ஸ்கூலுக்கு போகணும் எப்படி போயிட்டு இருந்தீங்க? நடந்துதான் போனேன். நடந்துதான் போயிட்டு இருந்தீங்களா? இத்தனை நாளா கேட்காத ஒரு பஸ் வராத பஸ் இப்ப வருது, உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஓகே. யார் பஸ் விட்டுருக்காங்கன்னு தெரியுமா? யாரு? சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன். நிர்மல்குமார் அண்ணனா? சரி, அவருக்கு நன்றி சொல்லிடலாமா? நன்றி பஸ் விட்டதுக்கு. யாருக்கு? சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணனுக்கு, விஜய்க்கு. எங்க பேர் வீரலட்சுமி. என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஆனைக்குளம் தானே பிறந்து வளர்ந்தது எல்லாமே? பிறந்து வளர்ந்தலாம். சரிம்மா, இத்தனை வருஷமா எப்படிமா ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க? இத்தனை வருஷம் நடந்துதான் நடந்தான் போயிட்டு இருந்தீங்களா? ஒரு மழையோ ஒரு வெயிலோ நடந்தா சார். போகாத நாட்கள்லாம் இருக்கா? வெயிலுக்கு பயந்து மழைக்கு பயந்தெல்லாம் போகாம போய்தான் சார். போய்தான் ஆகும். வீட்டுல கேட்டிருக்கீங்களா ஏன் நம்ம ஊருக்கு பஸ் வர மாட்டேங்குதுன்னு? கேட்டோம் சார். என்ன சொன்னாங்க? உங்க ரோடு போட்டுருக்குன்னா நான் பஸ் வராது அப்படி சொன்னாங்க.
ரோட் போடாதன்னு இல்லையா? ஆமா. ஆனா எல்லாமே போகுது. இப்ப லாரிலாம் நாங்க பார்த்தோம், எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. லாரியை மறைக்க தான் சார் செய்யணும். லாரி வந்தா ரோட்டை கெடுக்குது. ஓ, அது இல்லாம இப்ப அதனாலதான் பஸ் வர்றது இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனீங்களா? ஆமா, ரொம்ப கஷ்டம் தானே. ஓகே. இப்ப நீங்க ஸ்கூல் போறது ஓகே, மத்த நாள் ஊருக்கு போறதுனால இங்க நடந்தா போகணும். இல்ல வண்டி அப்பா வண்டியில ஓ, அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. சரிம்மா, இப்போ உங்க ஊருக்கு பஸ் வந்திருக்கு தெரியல, ஆமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இப்ப பஸ்ல தான் போயிட்டு இருக்கீங்களா? பஸ்ல சார் போய்கிட்டு இருக்கோம். சரி, யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க இதன் மூலமா? விஜய் மாமாக்கு நன்றி சொல்லுவேன். நிர்மல் அண்ணா நன்றி சொல்லுவேன். நிர்மல் அண்ணன் தெரியுமா உங்களுக்கு? என்னவா இருக்கு? அமைச்சர் நிர்மல் அண்ணன் தெரியுமா? வந்திருக்காங்க. அவங்கதான் வந்து பஸ் திறந்துட்டு எப்படி பழகினாருமா? எப்படி சூப்பரா பழகுனாங்க. குழந்தையெல்லாம் தூக்கினாங்க. எல்லாத்தையும் நல்லா வாழ்த்துனாங்க சார். அப்படியா? ஆமா, உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சரிம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்ன படிக்கிறீங்க? 8th. எப்படி ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? நடந்தானம்மா? வெயிலா இருந்தாலும் சரி லைன்ல நடந்தா போவீங்களா? ஏன் ஊருக்கு பஸ் வரலன்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா அம்மா பாட்டிலாம்? கேட்டதே இல்லையா? சரி, இப்ப உங்க ஊருக்கு பஸ் வருது, எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியா இருக்கா? பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? இந்த பஸ் யார் ஏற்பாடு பண்ணாங்க தெரியுமா? யாரு? நிர்மல் குமார் அண்ணாவா? சரிம்மா, தேங்க்ஸ் சொல்லிடலாமா உங்களுக்கு? சொல்லிருங்க. தேங்க்யூ. என்னன்னு? நிர்மல். நீங்க என்னம்மா படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் போறதா இருந்தாலும் சரி, ஊருக்கு போறதா இருந்தாலும் சரி நடந்தான் போவீங்களா? என்ன காரணம் அதனால பஸ் சொல்லி அம்மா பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். ஸ்கூல் லேட்டெல்லாம் போயிருக்கீங்களா? நடந்து லேட்டெல்லாம் போயிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க ஸ்கூல்ல? லேட்டா நடந்து வந்தோம்னு சொல்லுவோம். சரின்னு சரின்னு சொல்லிடுவாங்க. வேற ஒரு நாள் ஆச்சு. ஓ, கொஞ்சம் தூரத்து ஒரு நாளா சொல்லி நம்மள நீ எங்களை பூரா உட்கார வச்சிருவாங்க. ஏன்? ஏன்னா நாங்க கொல்ல தூரத்துல இருந்து நடந்து வரோம்னால. ஓகே, அதனால உட்கார வச்சிருவாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியும் நீங்க நடந்து வரது. நாங்க வேல பொம்பளை பீஸ் காசு கொடுத்துட்டு தான் போவோம். ஓ, எவ்வளோ? 500 ரூபாய். மாசம் 500 ரூபாய். ம், சாயங்காலம் நடந்துட்டு வரும். நடந்து வந்துருவீங்க. காலைல போறதுக்கு மட்டும் 500 ரூபாயா? ம். ஓகே, அந்த வேன் என்னாச்சு? அந்த வேன்ல இப்ப இல்ல, பஸ்ஸுக்கு தான் வரோம். நாங்க விட்டு பஸ்ல வரோம். பஸ்ல வரீங்க. ஓகே, பஸ் விட்டது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா. யாருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க? விஜய் மாமாவுக்கும் நிர்மல் அண்ணனுக்கும். நிர்மலா அண்ணா பாத்தீங்களா? எப்படி பேசினாரு, பழகுனாங்க? சூப்பரா பேசணும். பழகுனாங்களா? சரி, நீங்க சொல்லுங்கம்மா. இத்தனை வருஷமா ஸ்கூலுக்கு நடந்தெல்லாம் போய் லேட்டெல்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டது உண்டா? என்னடா நடந்து போறோம் அப்படின்னு? கஷ்டப்பட்டுதான் போனேன். நடந்து அப்படியா? கால் சுட்டு தான் போனேன். அது சுட்டு தான் போயிருக்கீங்களா? இப்ப பஸ் விட்டது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறீங்க? ரெண்டு வருஷத்துக்கு நிர்மலா அண்ணாக்கும் விஜய் மாமாக்கும் நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. வீரலட்சுமி. நீங்க எந்த ஊரு? இந்த ஒரு அணகுளம். ஆனக்குளமா? ஆனக்குளத்துல பஸ் வந்திருக்கா இதுக்கு முன்னாடி? எத்தனை வருஷமா இருக்கீங்க? பிறந்த நாள் இங்கதான். ஒரு நாள் கூட பஸ் வந்து இல்லையா? எப்படி ஸ்கூல் போவீங்க? நடந்தது. நடந்து போவீங்களா? 2 கிலோமீட்டரா? ஓகே, இப்ப யார் பஸ் விட்டு இருக்காங்க தெரியுமா? யாரு? நிர்மல் குமார். நிர்மல் குமார் அண்ணாவா? அங்க பார்த்து சொல்லுங்க. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்லு. அங்க பார்த்து சொல்லுங்க. நிர்மல் குமார் மாமாவுக்கும் விஜய் அண்ணனுக்கும் நன்றி. சரிம்மா. இப்ப எல்லா ஸ்கூல் பசங்க மாதிரியும் நீங்க பஸ்ல தான் போறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? தேங்க்யூ விஜய் மாமா. தேங்க்யூ நிர்மல் அண்ணா. தேங்க்யூ 21 வருஷமா பஸ் இல்ல. பஸ் வந்துச்சு. ஆனா ரோடு வந்து சரியில்லைன்னு வரல பஸ். ம். ஆமா, என் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வந்து போன் பண்ணாங்க. ம். அப்ப எல்லாம் பஸ் வசதி எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டம். அந்த ரோட்ல ஓடி போயிட்டே இருந்தேன். யாராவது வந்தா லிப்ட் கேட்டு போவோம்னு. ம். அப்படி லிப்ட் கேட்டு போனேன் நானு. அந்த மாதிரி போனேன். அந்த மாதிரி கஷ்டம், பஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவருக்கு முடியாதப்பயும் நீங்க லிஃப்ட் கேட்டு தான் போனீங்களா? ஆமா, ஆம்புலன்ஸ்ல இருந்து போன் பண்றாங்க. உன் வீட்டுக்காருக்கு ஆம்புலன்ஸ் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ்ல ஏத்துட்டோம், நீ சீக்கிரம் வரணும், 1 மணி நேரத்துல வரணும்னாங்க. இங்க இருந்து 1 மணி நேரம் நான் போக முடியாது. அப்ப அந்த ரோட்ல தான் ஓடிக்கிட்டே இருந்தேன். யாருமே ஹெல்ப் பண்ணவும் இல்ல, யாருமே இல்ல. அப்புறம் ஹெல்ப் பண்ணதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க, பைக்ல ஏத்திட்டு போனாங்க. அவ்வளவு கஷ்டம். ஆனா இப்ப பஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இல்ல, அந்த மாதிரி முடியாதப்பயும் நீங்க போய் கேட்டிருக்கீங்களா? அதாவது அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஸ் விடுங்க அப்படின்னு கேட்டது உண்டா? திமுக அதிமுக கேட்டிருக்கோம். ஆனா அந்த ஊருக்கே வர மாட்டாங்க சார். அவங்களே பார்க்க முடியுமா? எம்எல்ஏ ராஜா ஒரு தடவை மட்டும் வந்தாரு, ஓட்டு கேட்டு வந்தாரு. அவ்வளவுதான். அப்புறம் அது கூட வரவே இல்லை. ஆனா பதவியில இருக்க கூட வரவே இல்லை. வந்து உங்களுக்கு என்னமா செய்யணுமா வைக்கணுமா அப்படி எதுவுமே கேட்டு வரவே இல்லை. நம்ம ரொம்ப கஷ்டம். நல்லூர் போனா 3 கிலோமீட்டர் கண்டிப்பா நடந்து போறோம். நாங்க அரிசி வாங்க கொரண்டி போனா 2 கிலோமீட்டர் நடந்து போறோம். பிள்ளைகளும் அப்படிதான் நடந்து போகுதுங்க. மலையில இருட்டுல எல்லாம் எப்படிமா போனீங்க? எப்படி? அப்படிதான் போறோம் சார், அப்படிதான் வரோம் சார். நைட்னாலும் அப்படிதான் கொரண்டி நல்லூர் தான். இப்படிதான் போறோம், இப்படிதான் வரேன் சார். இப்ப என் பையன் தமிழ்நாடு பாலிடெக்னிக் படிக்கிறேன் சார். என் பையன் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப பஸ் வசதியே இல்ல. எலியார்பத்தில இறங்கி லிப்ட் கேட்டு தான் வருவான்.
ம் ஆமா அங்கிருந்து இப்ப 8 கிலோமீட்டர் எலியார்பத்திக்கும் ஆனக்குளத்துக்கும் ம் தமிழ்நாடு பாலிடெக்னிக் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுங்களாம் ரொம்ப கஷ்டம். காலைல 8 மணிக்கு போகணும், நைட்டு 7 மணிக்கு மேல தான் வருவாங்க. இப்ப பஸ் விட்டுருக்காங்க எப்படிப்பா ரொம்ப இருக்கு? சந்தோஷம். இப்படியா நீங்க கேட்டதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பேருந்து கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இது நிர்மல்குமார் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பயும் அவங்களே ஆட்சியில இருக்கணும். அப்படியா? ஓகே. எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்யணும். எப்பயும் அந்த அண்ணனே ஆட்சியில இருக்கணும். ம் ம் அதே போல நிர்மல்குமார் அண்ணா வந்து சோசியல் டைப், நல்லா எல்லாரோடையும் சோசியலா பேசினாங்க, சோசியலா பண்ணாங்க. ம். அது எங்களுக்கு ரொம்ப போதும். ரொம்ப ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஒருத்தவங்க நம்ம பதவியில இருக்கோம் அப்படின்னு ரொம்ப இதா இருப்பாங்க, அப்படிலாம் அந்த அண்ணன் இல்ல. ஆ. எல்லா பிள்ளைகளும் சார் நல்லா சோசியலா எல்லாரையும் நல்லா சோசியலா பேசினாங்க, பழகினாங்க. நல்ல பழக்கம். ஆமா, அமைச்சர் எங்க ஊருக்கு வந்து அதை விட ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ஏன்னா எல்லா ஊருக்கும் அமைச்சர் போக வாய்ப்பு கிடையாது. ம் ம் என் பெண்கள்னாலதான் எல்லா பெண்களும் போய் மனு கொடுத்து வர வச்சாச்சும். பஸ் வந்து ரொம்ப சந்தோஷம். அமைச்சர் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, திருப்பரங்குன்றத்துல அவர் வந்ததுல இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா ரேஷன் கடை எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதையும் பண்ணி கொடுத்துருவார். தண்ணி வசதி எங்களுக்கு வேணும். நம்பிக்கை இருக்குல்ல? அவர் பண்ணி நம்பிக்கை இருக்கு, கொடுப்பாரு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு சார். சரிம்மா. அவரு நானும் போய் டிப்பாவில் போய் உடனே எழுதி கொடுத்தோம். அந்த அமைச்சர் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தவர் உடனே ஒரு 5 டயம் பஸ் வந்துச்சு. ஃப்ரீ பஸ் தான் வந்துச்சு. அந்த டயத்தில் வந்து நல்லாவே செயல்படுத்தி நல்லா இருந்தோம். அதுக்கு பிற்பாடு இந்த கால் வந்து நடக்க முடியலை. நாங்கள் வந்து மாடியூருக்குள்ளே இருந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஏன் பஸ் விடல? அதோட வரல. ஏன்? என்னன்னு தெரியல. இப்போ 7-8 வருஷம் இருக்கும்ல. அதுக்கு பிற்பாடு பஸ், அதுக்கு பிற்பாடு வரல. அப்போ வந்துச்சு. எங்கள் பிள்ளையெல்லாம் போய் திருமணத்துல தான் போய் படித்தாங்க. 12 போய் அங்கே தான் போய் படித்து வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு இப்போ 7-8 வருஷம் ஆச்சு. இந்த ஊருக்கு பஸ்ஸா எதுவுமே வர முடியலை. ரெண்டாவது இந்த நடந்து போய் நாங்கள் போய் ஒரு சுகர் ப்ரெஷருக்கு போய் ஒரு மாத்திரை வாங்கி வர முடியலை. ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்க முடியலை. 4-5 மாதம் ஆச்சு போய் அரிசி வாங்க முடியலை. நாங்கள் இப்படி இருந்தாக்கா நாங்கள் என்னண்டு பிழைக்கிறது? நாங்கள் ஒரு முடியாத சடி அதெல்லாம் நாங்கள் என்னண்டு போகிறது வர்றது. பிள்ளைய வந்து இப்போ அதுக்கு பிற்பாடு இப்போ இருக்கிற பிள்ளைய வந்து ஒன்றும் படிக்குதுகள்ல வைக்குதுகள்ல பாவம். போகிறதுக்கு எங்கிட்டு போனாலும் நான் 3 மைல் நடக்கணும். அதனால பிள்ளைய வந்து படிக்கலை. அரிசி வந்து ரேஷன் கடையும் இங்கே கொண்டுக்கிட்டு வந்துருங்க. நாங்கள் முடியாதுகள்லாம் நாங்கள் ஏழை எது இப்போ பஸ்ஸை வந்து இந்த பஸ் விட்டாங்கன்னா நாங்கள் என்ன சார் செய்யறது? காசு பஸ் விட்டாங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் முடியாமல் இருக்கோம்ல. எங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரீ பஸ்ஸும் அதை ஏற்பாடு பண்ணி செய்யுங்க. சரிங்க. ஆமா. ஆனா இத்தனை வருஷமா போராடி ஆமா. பள்ளிகளுக்கு வந்து நடந்தா போயிட்டு இருந்தாங்க. நடந்தேதான் கஷ்டப்பட்டுதான் நடந்தேதான் போகுது. இப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? ஆமா, இப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குன்னா விசேஷம் இருக்கு. அந்த அவரு பேர் என்ன? அவருக்கு ரொம்ப நன்றி. பேருந்து வர்றதே இல்லை. எழுதி கொடுத்தாலும் வர்றதில்ல, மனு கொடுத்தாலும் வர்றதில்ல. வந்தாலும் லாரிக்காரங்க வராங்க. அடுத்து பிள்ளைங்க பசங்க கம்மியா இருக்காங்க. ஆள் எதுவும் டிக்கெட் எதுவும் வர்றதில்ல. அதனால நாங்க பஸ்ல விட முடியாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. 10-12 வருஷமா நடந்துதான் போகுதுங்க. மழையை பெஞ்சாலும் தண்ணி அடிச்சாலும் லாரிக்காரங்க போனாலும் வண்டி வாசல் லிஃப்ட் கேட்டு எல்லாமே பிள்ளைங்க அப்படிதான் கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பஸ் வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் குட்டி குழந்தைங்கலாம் இருக்காங்களா, எல்கேஜி யூகேஜி எல்லாமே அங்கதான் போறாங்களுக்கு. அங்கன்வாடி ஒண்ணுதான் இருக்கு. அதுல அவங்க பால்வாடி டீச்சர் மட்டும் தான். அவங்களே சாப்பாடு காய்ச்சி அவங்களே பிள்ளைகளை பாத்துக்கிற மாதிரியும் இருக்கு. ரேஷன் கடை இல்ல, சரியான ரோடு வசதி இல்ல. தெருலைட்டு எப்பயாச்சும் ஒரு நேரம் போயிடும். அதுவும் சொன்னா எதுவும் கணக்குல எடுக்கிறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் எதிர்பார்த்து நாங்க மனு கொடுத்துருக்கோம். இந்த ஆட்சியில உங்களுக்கு அந்த மாற்றத்தை பார்க்க முடியுதா? ஆமா, நாங்க மனு கொடுத்து ஒரு 2 வாரத்திலே பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வர வச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு ரேஷன் கடையும் கொஞ்சம் ரோடும் போட்டு கொடுத்துட்டாங்களா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா இருக்கும். இந்த பஸ் வழங்கின யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணனுக்கு தான். அவங்க எங்களை எதிர்பார்க்காம நாங்க அவங்களுக்கு தான் எல்லாரும் ஓட்டு, மகளிர் எல்லாருமே ஓட்டு அவங்களுக்கு தான். அதனால அவங்களுக்கு தான் முதல் நன்றி. ஓகே. அவர் எப்படி செயல்பட்டு இருக்காரு அங்க? அவரு எங்க அண்ணன் எப்பயுமே நல்லா தான் செயல்படுறாங்க. எங்களுக்காக கொஞ்சம் இன்னும் முன்னெடுத்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு எண்ணம். ஓகேமா. ஆனா செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கா? செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அடுத்து யாருக்கு? அடுத்து நம்ம நிர்மல்குமார் அண்ணனுக்கு தான் முதல் நன்றி. நாங்க மனு கொடுக்க போறோம் அவங்க இல்ல. பட் அதுக்கான ரியாக்ஷன் எங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங் இங்க வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி போயிட்டாங்க. மறாவது வர 2 வாரம் கழிச்சுட்டு பஸ் பழகுறாரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். எங்க அண்ணன் மாதிரிதான். எங்க அண்ணன் மாதிரிதான். எல்லாருமே ஃப்ரீயா பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க. என்னப்பா வேணும்னு முதல்ல கேக்குறாங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேக்குறாங்க. எத்தனையோ மனு கொடுத்துருக்கோம். யாரா மனு கொடுத்துட்டீங்களா, பாத்துக்கலாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதோட சரிதான். ஃபர்ஸ்ட் காலத்துல வந்ததே கிடையாது. யாருமே வந்தது கிடையாது. எம்எல்ஏ ஒரு அமைச்சர் அப்படின்னு இந்த ஊரே முதல்ல இருக்கான்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா பட் நாங்க மனு கொடுத்துட்டு வந்த ஈவினிங்கவும் விசிட்டுக்கு வந்துட்டாங்க. கவுன்சிலர் ஒன்றிய அண்ணன் கனிசாமி அண்ணன் வந்து விசிட்டுக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும்? எங்களுக்கு பஸ் ஃபர்ஸ்ட் வேணும். குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருங்க. அடுத்தடுத்து எங்களோட கோரிக்கைகள் நிறைய இருக்கு. அது செஞ்சு கொடுத்துற நல்லா இருக்கும்னு சரிப்பா நாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க.
அவருக்கு நன்றி தெரிவிச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து எடுத்து பண்ணாங்க. அதுக்கடுத்து கிளை செயலாளர்கள் சரி. நம்ம நல்லூர்ல இருந்து வர எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணாங்க. பஸ் வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி ரேஷன் கடையும் கொஞ்சம் ரோடு வசதி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நன்றி. எவ்வளவு வருஷமா இருந்திருப்பீங்க, எவ்வளவு கட்சிகள் பார்த்திருப்பீங்க, பஸ் உங்க ஊருக்கு வந்தது உண்டா? பஸ்ல போயிருக்கீங்க? நல்லூர் போகணும். இத்தனை வருஷமா அப்படிதான் நடந்து போயிட்டு இருந்தீங்க. ஏன் நீங்க இது நாள் வரைக்கும் கேட்கல? மற்ற கட்சிகள் உதவி செய்யல, கேட்டோம் செய்யல, சரி கேட்கவும் முடியல. இப்ப உங்க மகன் விஜய் வந்து அங்க சிஎம்மா இருக்காரு, ஆமா உங்க ஊருக்கு பஸ் அனுப்பியிருக்காரு, ஆமா சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம் இருக்கும். அப்படியா? சரி, என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய் அவர்களுக்கு? எனக்கு அது சொல்ல தெரியாதுங்க. நன்றி சொல்லுங்க. அங்க பார்த்து ஏதாவது சொல்லணும்னாலும். நன்றி விஜய்க்கு நன்றி. அப்படியா? இப்ப உங்க ஊருக்கு பஸ் வருது, சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம் இருக்கு. பள்ளி ஸ்கூலுக்கு போறாங்களா? பஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? போறேன். அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷம். வேற என்னமா வேணும் உங்களுக்கு? பின்ன அதே ரேஷன் கடை. ரேஷன் கடை. ஆமா இந்த எங்களுக்கெல்லாம் நடக்க முடியல. எங்களுக்கு ஆட்சி இங்க வந்து போடணும். சரி. வைப்பு. இப்போதைக்கு பேருந்து வர வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி தரணும்னு நினைக்கிறீங்க. ஆமா நன்றிம்மா. நன்றி. வெறுங்காலிலேயே கூட நாங்க போயிருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் அந்த நிலை எதனால அப்படின்றது? ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப தொலைவில் இருக்குன்றது ஒரு காரணம். இன்னொன்னு அவங்க அந்த வெயில மழையிலுமே நடந்தா போயிட்டு நடந்துதான் சார் வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்தோம், இன்னுமே மாற்றம் எங்களுக்கு கிடைக்கல. இந்த ஆட்சியில கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். இது பெண்களாலேயே எங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு மனு கொடுத்து வந்திருக்கு. பெண்களாலேயே ரொம்ப நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். உங்களாலதான் இப்ப இந்த பேருந்தை வர வச்சிருக்கீங்க. பெண்களாலதான் வந்திருக்கோம். ஆண்கள் யாரும் முன் வரல. குவாரிக்குமே சப்போர்ட் தான் போறாங்களே தவிர எங்களுக்கு யாரும் முன் வரல. இது பெண்களாலேயே முழுக்க முழுக்க இது சாத்தியப்பட்டதுதான். குழந்தைகள் எல்லாம் இப்ப மகிழ்ச்சியா இருக்காங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பஸ் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட போன வாரம் 9ஆம் தேதி வந்து சிடிஆர் நிர்மலா அமைச்சு வச்சுட்டு கொடுத்து போனாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குழந்தைகள் எல்லாருமே. பெண்களும் எங்களுக்கும் சந்தோஷம், குழந்தைகளுக்கும் சந்தோஷம். யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? அண்ணன் முதலமைச்சருக்கும் நன்றி. சிடிஆர் அண்ணா நிர்மல் மற்ற கிளை செயலாளர்கள் அனைவருக்கும், தாவே காட்சியில இருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது என்னமா வேணும் உங்களுக்கு? இன்னும் எங்களுக்கு நியாய விலை கடை வேணும் சார். 3 கிலோமீட்டர் நல்லூருக்கு நடந்து போறோம். ஆண்கள்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, பெண்கள் அரிசியை தூக்கி செமந்துட்டே வர்றாப்ல இருக்கு. அது கண்டிப்பா எங்களுக்கு வேணும். ரோடு ரொம்ப மோசம், அந்த லாரிகள் போய் அதுவும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துடணும். ரெண்டாவது இந்த வயசானவங்களாம் ஏன்னா அரிசி இங்க வந்து போட மாட்டேங்கிறாங்க, இவங்க அங்க போய் தான் வாங்குறாங்க. அதுவும் ரொம்ப சிரமமா தான் இருக்கு. 3 பெண் குழந்தைங்க. 3 பெண் குழந்தையில வந்து 2 பிள்ளை படிக்கிறதுக்கு வந்து பஸ் வசதியே இல்லாம இப்ப எல்லாம் ஒரு பிள்ளைய திருமங்குளத்துக்கிட்ட அம்மாவட்டியில ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். அங்கதான் போய் தங்கி எங்க அப்பா வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்குது சார். பஸ் வசதி இல்லாதனால அங்க போய் வயசு பிள்ளைய நம்ம ஒத்தையில விட்டு நம்ம பயமா இருக்குது, நம்ம ஒரு நிம்மதியா இருக்க முடியல என்று சொல்லி எங்க அக்கா அங்க விட்டு அந்த பிள்ளை அங்க படிச்சுக்கிட்டு இருக்கு சார். ரொம்ப கஷ்டம். என் பையனும் அந்த பஸ் இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகாம இருந்து இப்ப கெஞ்சி கதறி இப்ப வளையாங்குளத்துல ஐடில சேர்த்திருக்கேன் சார். இந்த பஸ் இல்லாம ரொம்ப என் பிள்ளைய கஷ்டப்பட்டு பஸ் இல்லாதனால குழந்தைகளை விட்டு பிரிஞ்சே இருக்கீங்களா? ஆமா சார், ரொம்ப வேதனையா இருக்கு. இதுக்கு மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்களா மாற்று கட்சியில எல்லாம்? இப்ப விட்டு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு விடுறாங்க, அப்படியே நின்று போகுது. ஆமா, சும்மா பார்வைக்கு வந்துருது. நாங்க சொல்ற நேரம் வந்துச்சு, ஒரு உடனே வந்திருக்கு. நான் 20 வருஷம் ஆச்சு நான் வாகப்பட்டு வந்து. அதுல இருந்து போன இந்த அவங்க கட்சியில ஒரு தடவை வந்திருக்கு பஸ். அது செத்தனாதான் வந்து நின்று போச்சு, பஸ்ஸே வரவே இல்லை. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைய 12 எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் படிக்க வச்சிருவோம்ன்ற ஒரு வைராக்கியத்துல 3மே 12 படிக்க வச்சிருக்கேன். அந்த பிள்ளை இன்னும் ஒரு உள்ள 12க்கு அங்க சேர்த்திருக்கேன். பன்னிக்குண்டு அம்மாவட்டி அங்க படிக்குது. எங்க ஊர்ல பஸ் வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். விஜய் சாருக்கும் நன்றி, அவர் நிர்மல்குமாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஆமா, ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி எங்களை நினைச்சு அவங்க எங்களுக்கு எல்லாமே செய்யணும். ரேஷன் கடையும் அதே மாதிரிதான். உங்க ஊருக்கு இந்த மாதிரி யாராவது வந்து பாத்துருக்காங்களா? இப்போ யாருமே வர கிடையாது சார். ஓட்டு கேட்டு வருவாங்க, அப்பா சாமி எங்களுக்கு போடுங்க ஓட்டு சொல்லி வந்து கேட்பாங்க. சரி, நமக்கு நல்லா உதவி செய்வாங்கன்னு நாங்க நினைச்சு நம்பிக்கையாத்தான் நாங்க போட்டோம். ஆனா பெண்கள் முயற்சி சொன்னதே இப்ப நாங்க வந்து ரொம்ப எங்களுக்கு வேதனை. கருப்பமா இருக்கையில போய் அரிசி வாங்க போகணும், பச்சை பிள்ளைய தூக்கிட்டு அரிசி வாங்க போகணும், நடக்க கொள்ள தொலையா இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு ஆம்பளைய நீங்க போய் வாங்கி போட்டு வாங்கம்மா, நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஏத்திட்டு வரோம்ட்டு அவங்க போயிடுறாங்க வேலைக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில இருந்தா. அதே மாதிரி இப்ப விஜய் சார் வரவும் நாங்க விஜய்க்கு போடுவோம், அவருதே எங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி எந்த உதவியுமே செய்வாருன்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கையில
சாமியை கும்பிட்டு எங்கள் குலதெய்வத்துகளை கும்பிட்டு நாங்கள் ஓட்டு போட்டோம். அதே மாதிரி நல்லபடியாக ஜெயிச்சாரு. எங்களுக்கு இன்னமும் நல்லா செய்வார். இன்னமும் அவர் நல்லா இருக்கணும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியா சார். எத்தனை வருஷமா இருக்கு? 8 வருஷம் ஆச்சு கல்யாணம். 8 வருஷமாவும் பேருந்து இல்லையா? இல்ல சார். எப்படிமா ஒரு எமர்ஜென்சினால எப்படிமா குழந்தைகள் போயிட்டு இருந்தாங்க, மத்தவங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தாங்க? நடந்து தான் சார் போயிட்டு வரோம். ம். நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். இங்கேருந்து ரேஷன் கடைக்கு நாங்கள் இங்கேருந்து நடந்து தான் போகணும். இங்கே யார் இருந்து இதுனாலும் நாங்கள் எங்க எதுவுமே ஸ்டெப் எடுத்து பார்க்கவும் மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ரேஷன் கடை தான் சார் ஃபர்ஸ்ட் வேணும். ஓகே, இப்போ ஆண்பளை ஆட்கள் இருந்தாங்கன்னா வண்டி இருந்துச்சுன்னா அவங்க கூட்டு வந்து விட்டுட்டு ஆமா. போயிடுவாங்க, கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமா. அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா இப்போ ஒரு நாங்கள் நடந்து தான் சார் போகணும். நடந்தா போவீங்க, நடந்து தான் வெயில்னாலும் சரி மழைனாலும் சரி நடந்து தான் போகணும். ஓகே. இத்தனை நாளா நீங்க கோரிக்கைகள் வச்சிருக்கீங்களாமா? வச்சிருக்கோம் சார். என்ன சொல்லியிருக்காங்க அந்த கட்சியில? திமுக அதிமுக எல்லாம் ஆண்ட பொழுது அதெல்லாம் இங்க வந்து யாரும் ஸ்டெப் எடுக்கல சார். ஆனா நிர்மல் வந்திருக்காங்களா? நிர்மல் இல்ல சார். வந்ததே இல்லையாமா? ஓட்டு கேட்டு வருவாங்க. ஓட்டு கேட்க வருவாங்க. ஓட்டு கேட்டு வருவாங்க. ம். எங்க நிர்மல்குமார் சார் நாங்க மகளிர் குழு மூலியமா போய் நாங்க போய் மனு கொடுத்தோம். உடனே வந்து ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு இந்த பஸ் விட்டுட்டாங்க. எங்க பிள்ளைங்கலாம் பஸ்ல ஜாலியா போயிட்டு வருது. ஒரே ஒரு வாட்டி தான் வச்சீங்க, ஆமா. உடனே அதை பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படிமா இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியானது? எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் சார் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? முதல்வர் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு? நல்லா தான் சார் இருக்காங்க. ஆ. நல்லா எங்க எங்க அண்ணன் எங்களுக்கு எல்லாமே இந்த நாங்க கோரிக்கை வச்சது இந்த எங்களுக்கு பஸ் விட்டுட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ணன் ஆட்சி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, இந்த பேருந்து விட்டதுக்காக யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? விஜய் அண்ணாவுக்கும் நன்றி, நிர்மல் குமார் அண்ணனுக்கும் நன்றி. ஓகே, நிர்மலா அண்ணா இங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ல வந்தாங்க சார். எப்படி பேசினாங்க? நீங்க நல்லா தான் சார் இருக்காங்களா? எங்க பிள்ளைங்களாம் அவங்க பிள்ளைங்க சொல்லி நினைச்சு தூக்குனாங்க சார். அவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பேர் வந்து சமயக்கால். நான் எங்கள் ஊர் வந்து ஆனக்குளம். எங்களுக்கு இத்தனை வருஷமாக பஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 5 வருஷமாக பஸ் இல்லை. நாங்கள் பஸ் இல்லாமல் இங்கே நடந்து போய் நல்லூரில் பஸ் ஏறுவோம், இல்லாட்டி நடந்து போய் குரண்டியில் பஸ் ஏறுவோம். எங்கே போனாலுமே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பிள்ளைய வச்சுட்டு எங்கேயுமே போக முடியல. இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சியிலுமே பஸ்ஸுக்கு எழுதி கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி பஸ்ஸுக்கு ஸ்டெப் எடுக்கலை. இப்போ மகளிர் மூலியமாக நாங்கள் போய் பஸ்ஸுக்கு எழுதி கொடுத்தோம். ஸ்டெப் எடுத்து உடனே நிர்மல்குமார் சார் வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பஸ் வந்துருச்சு. இப்போ பஸ் வரதுல என்னன்னா லாரி வரனால அவங்க எடுத்துட்டு வர மாட்டாங்க. இந்த பக்கம் வர முடியல, லாரி ஒதுங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வர மாட்டாங்க. எதனால அந்த லாரி அதிகமா வருதுன்னு நினைக்கிறீங்க உங்க ஊர்ல? இங்க குவாரி போடுறாங்க, பக்கத்துலயே குவாரி ஓடுது, கிராம சுத்தியே கிராவி ஓடுது. அதனால வர மாட்டாங்க பஸ். எப்படின்னா நாங்க திரும்ப முடியாது, நாங்க வந்து எப்படி திரும்புறது அப்படின்னு அவங்க வர மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா இது குவாரி வரக்காரங்கன்னா எல்லா பேருமே ஒத்துழைக்கிறாங்க. குவாரி வரதுக்கு ஒத்துழைக்கிறனால பஸ்ஸுக்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து வர முடியாது, நீங்க அதை எடுத்து அதை வந்து நிப்பாட்டுறதுக்கு வழி பண்ணுங்க, அப்ப நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இத்தனை வருஷமா உங்க ஊருக்கு பஸ்ஸே வந்து பஸ் வந்தது இல்ல. எப்படிமா போயிட்டு இருந்தீங்க? இங்க இருந்து நடந்துதான் சார் போவோம். நடந்துதான் போவோம். ஒரு அவசரம்னா நடந்துதான் போவோம். எங்களுக்கு அதான் வழி. ஹாஸ்பிட்டலுக்குனாலும் எல்லாத்துக்குமே நடந்துதான் போவோம். நல்லூர் போவோம், இல்லாட்டி குரண்டி வழி போவோம். இப்ப தாவைக்கு ஆட்சி அமைஞ்சது நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? இது நல்லா தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. எங்களுக்கு இதனால நிறைய நல்லது நடந்திருக்கு. இனிமேல் நல்லது நடக்கும் நம்புறோம். ஓகே. இனிமேல் நல்லது நடக்கும். எங்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்கு. எங்களுக்கு ரேஷன் கடையுமே நாங்கள் நல்லூருக்கு தான் நடந்து போய் வாங்கிட்டு வரணும். அதுவும் நடந்தா எங்களுக்கு அதுவும் நல்லா இருக்கும். இந்த ரேஷன் கடை வேணும், அது நல்லா இருக்கு. இந்த ரோடு பிரச்சனையா இருக்கு. ரோடு பிரச்சனை இருக்குமே பஸ் வர மாட்டுது, அதனாலயுமே பிரச்சனையா இருக்கு. அந்த ரோடு நல்லா இருந்தாலும் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சரிம்மா, இதெல்லாம் கோரிக்கை மனுவா கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் எல்லாமே மனுவா கொடுத்துருக்கோம். சரிம்மா, இப்ப இந்த பேருந்து கொடுத்ததுக்காக நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? இது முதலமைச்சர் சாருக்கு, விஜய் சாருக்கும் நன்றி, நிர்மல் சாருக்கும் நன்றி. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாக்கியா. நீங்க பிறந்த வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தானா? இந்த ஊர் தான். ஏன் உங்க ஊருக்கு இத்தனை வருஷமா பஸ் வரலீங்க ஐயா? வர பூரா நின்று போகுது. ஒரு ஆறுக்காரங்க பூரா வாங்கிட்டு தான் போறாங்க. இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி இந்த திமுக அதிமுக எல்லாம் கேட்டுருக்கீங்களா பஸ் விட சொல்லி? கேட்டாலும் குற்றம் பண்றாங்க. வந்தாலும் நின்று ஒரு வாரத்தில் நின்று போகுது. அப்படியா? மறுபடியும் போய் கேட்டா அறுபடி கேட்டாலும் இங்க வர்றாப்புல இல்ல, ரோடு சைடுலன்றாப்புல. ரோடு சைடுல. ஆமா. நீங்க எந்த ஊருன்னு? ஆனக்குளம். இங்கதான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் இங்கதானா? ஏன்னா இத்தனை வருஷமா உங்க ஊருக்கு பேருந்து இல்ல? வரல, ஆளு போட்டு விட்டுறாங்க. 2வது பஸ் வசதிக்கு வந்தா இங்க கடை வசதி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து போக்குவரத்தும் கொஞ்சம் நாங்க தள்ளித்தான் போறாப்புல இருக்கு. எப்படி போயிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா? ஏதாவது குரண்டி போவோம், இல்லாட்டி நல்லூர் போவோம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அதெல்லாம்? இங்கிட்டு 2 கிலோமீட்டர், இங்கிட்டு 3 கிலோமீட்டர். சரி, மற்ற நாட்கள்லாம் ஓகேண்ணா. இப்ப வெய்ய காலத்துல மழை ரொம்ப இருக்கும் பொழுதுலாம் எப்படி? இந்த மலையில தானே போகணும், எல்லாம் பிள்ளைகள் மலையில தான் போகணும். அப்புறம் என்ன பண்றது? நீங்க கேட்ட ரீசன்? நாங்க கேட்டதுக்கு எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. 2வது கேட்டோம்னு சொன்னா போங்க வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிற்பாடு வர்றாங்கல்ல, வரதே இல்ல. ஆனா வந்தாலும் எங்க ஊருக்காரங்க என்ன பண்றாங்க, மனு கொடுத்து எழுதி விட்டுறாங்க. என்னன்னு? வேணாம், இதுக்கு எதுக்கு வேணாம். யார் பண்றது? ஆளு இருக்காங்க. ஆனா இன்னார்னு இன்னார்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அதுவாசி என்னண்டா, இங்க ரேஷன் கடை வந்த ரேஷன் கடையை தீப்பி விட்டாங்க. வர்றது அந்த அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அதையும் மீறி உங்க ஊருக்கு பேருந்து வந்திருக்கு. இப்ப வந்திருக்கு. இப்ப எப்படி அவங்க பூரா வேற போராட்டம் பண்ணி அதுக்கு ஓகே. அப்புறம் வேற ஆம்பளை எல்லாம் முயற்சி பண்ணி போயிடுவோம் வந்துருவோம் அப்படின்றதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஓ வேலையை கிடக்கா, ஓ வேலையை பார்க்க, ஏ வேலையை பார்க்க, அந்த வேலையை பார்க்க போடுறாங்க. மற்ற வேலைக்கு இதுக்கெல்லாம் ஊர் வேலைக்குண்டா இது வர்றாங்கல்ல.
ஏன்னா இதே சார் நடக்குது. நிர்மல்குமார் நன்றி.